உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல்கள், நம்முடைய வள்ளல் பெருமான் பாடல்கள், இப்படியாக நம் பயணம் தொடர்கிறது. மிக சமீபமாக மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ரொம்ப கேள்விப்படுறோம்ல. எது மதச்சார்பின்மை? பக்திக்கு சாயம் உண்டு, மதத்துக்கு சாயம் உண்டு, உணர்வுக்கு சாயம் உண்டு, நம்முடைய சிந்தனைக்கு சாயம் உண்டு. ஆனால் இந்த மாதிரியான சாயம் இல்லாத ஒரு உணர்வு ஒன்று இருக்கிறது. அதை நம்முடைய வள்ளல் பெருமான் கண்டறிந்தார், அதற்கான தீர்வையும் கண்டறிந்தார். அப்படிங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யம், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு உணர்வு இருக்கிறது, அந்த உணர்வுக்குத்தான் எந்த விதமான சாயமும் கிடையாது, எந்த விதமான மதச்சாயமும் கிடையாது, எந்த விதமான மதச்சார்பும் கிடையாது. அது எல்லாருக்கும் பொதுமையான ஒரு உணர்வு. அது நம்முடைய வள்ளல் பெருமானின் காலத்துக்கு அப்புறம்தான் மிகவும் அற்புதமாக நம்மால் உணரப்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம மறுத்துவிடவே முடியாது. அது என்ன உணர்வு? பசி என்கின்ற அந்த ஒரு உணர்வு. அதற்கு மதம் கிடையாது, சாதி கிடையாது, சமயம் கிடையாது, எல்லைகள் கிடையாது, மொழி கிடையாது, நாடு கிடையாது. உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிருக்கும் பொதுவான ஒரு உணர்வுனா அது பசி தான். பசித்த வயிற்றுக்கு எது தெய்வம் அப்படின்னு கேளுங்களேன் எல்லார்ட்டையும். பசித்த வயிற்றுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு நீங்கள் தெய்வத்தை பற்றி பேசுங்க, புராணங்களை பேசுங்க, இதிகாசங்களை பேசுங்க, கதைகளை பேசுங்க, அது எல்லாத்தையும் அப்படியே புறந்தள்ளிடுவாங்க. பசித்த வயிற்றுக்கு தேவை ஒன்றே ஒன்று தான். அது என்னன்னா ஒரு பருக்கை, சோறு, உணவு. இது ஒன்று தான் பசித்த வயிற்றுக்கான தெய்வம் அப்படிங்கிறத நம்முடைய வள்ளல் பெருமான் உணர்ந்திருக்கிறார். அதனால தான் அவர் அந்த பசிப்பினி தீர்க்கின்ற அணையா அடுப்பு என்பதை வடலூரில் உருவாக்கினார் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். பசித்த வயிற்றுக்கு தெய்வம் எது என்றால் உணவு தான். அப்படின்னா நாம் தினம் கோயிலுக்கு போகிறோம், தெய்வத்தை தேடுறோம். அங்கே இருக்கா, இங்கே இருக்கா, இந்த இடத்துல இருக்கா, அந்த இடத்துல இருக்கா, இந்த தலத்தில் இருக்கா, அந்த ஊரில் இருக்கா, அந்த நாட்டில் இருக்கா அப்படின்னு தேடி 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 போயிட்டுருக்கோம்ல. யோசிச்சு பாருங்கள். அந்த தட்டு, அது கோயில் என்று வைத்துக்கொள்ளலாம். அதில் விழுகின்ற அந்த உணவு, அதுதான் தெய்வம். அந்த தட்டில் விழுகின்ற அந்த உணவு தான் கருவறைக்குள் இருக்கின்ற தெய்வம் என்று நாம் ஏன் மாற்றி யோசிக்கக்கூடாது? அந்த உணவை நமக்கு தயாரித்து கொடுக்கின்ற, உழுது கொடுக்கின்ற அந்த வேளாண் தொழிலாளர்கள், அந்த வேளாண்மையாளர்கள், அவர்கள்தானே இந்த உலகுக்கான தெய்வமாக இருக்க முடியும் இல்லை? அப்படி உணர்ந்தவர் தான் நம்முடைய வள்ளல் பெருமான். அதனால தான் அவர் அந்த அணையா அடுப்பு என்ற ஒன்றை உருவாக்கிய போது இந்த இடத்தில் உணவு உண்பதற்கு சாதி கிடையாது, மதம் கிடையாது, சமயம் கிடையாது, பிரிவினை கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது, வயிறு பசித்த எல்லோரும் இங்கு உணவு உண்ணலாம் என்கின்ற அந்த பொதுமைத்தன்மையை, பொதுத்தன்மையை, சமத்துவத்தை, சமநீதியை, சமூக நீதியை உருவாக்கினார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் வடலூரில் இருக்கின்ற அந்த அணையா அடுப்பு, எல்லாருக்கும் பசியாற்றுகின்ற அந்த தர்மம், அந்த அறம், இதுதான் வள்ளல் பெருமானின் பெயரை இன்னமும் உச்சரிக்க வைத்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையில் தன்னை உணர்ந்து இந்த சமூகத்தையும் உயர்த்திய நம்முடைய வள்ளல் பெருமானின் 2 பாடல்கள் இன்றைக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த பாடல்களை பார்க்கும்போது என்ன ஆச்சரியங்கிறத பாடல்களில் பயணித்து விட்டு பார்க்கலாம். கட்டோடே கனத்தோடே வாழ்கின்றோம் என்பீர், கண்ணோடே கருத்தோடே கருத்ததனை கருதீர், பட்டோடே பணியோடே திரிகின்றீர், தெருவில் பசியோடே வந்தாரை பார்க்கவும் நேரீர், கொட்டோடே முழக்கோடே கோலங்காண்கின்றீர், குணத்தோடே குறிப்போடே குறிப்பதை குறியீர், எட்டோடே 2 சேர்த்து எண்ணவும் அறியீர், எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே. பித்துலகீரே அப்படிங்கிறாரு. ஏன்னா இந்த சமயம், ஆச்சாரம், சடங்கு, யாகம், பூஜை, புனஸ்காரம் இதையெல்லாம் பின்பற்றி கொண்டு மனிதத்தை தவற விடுபவர்கள் எல்லோரும் பித்துலகீர் அப்படிங்கிறார். ஆச்சரியமாக இருக்குல்ல? அப்படின்னா எல்லாரும் பித்து பிடிச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஆமாம், உண்மைதான். ஒரே ஒரு வரியை சொல்கிறார். அந்த நிலையை யார் அடைகிறார்களோ அவர்கள்தான் உண்மையில் இறை உணர்ந்தவர்கள், மற்ற எல்லாருமே பித்து பிடிச்சி அலையிறாங்கன்ற ஆணித்தரமான குரலை நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்கிறாரு.
என்னவெல்லாம் நடக்குதுன்னு பட்டியல் போடுறாரு பாருங்க. கட்டோடே கனத்தோடே வாழ்கின்றோம் என்பீர், கண்ணோடே கருத்தோடே கருத்ததனை கருதீர். கட்டோடே கனத்தோடே வாழ்கின்றோம் என்பீர், அதாவது கட்டு செட்டா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்பா, இறை என்கின்ற அந்த ஒரே கருத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன்பா அப்படின்னு ஒரு ஆணவ போக்கு, ஆணவ சிந்தனை, ஆணவ தொனி, ஆணவ பாவனை எல்லாத்தோடையும் வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, அது இருக்கிறதை பார்த்து கிண்டல் செய்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். இப்படியெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்றீங்க, அடுத்த வரியில் என்ன சொல்றாரு பாருங்க. கண்ணோடே கருத்தோடே கருத்ததனை கருதீர். கண்ணு பார்க்குற ஒரு காட்சியை நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க, கருத்து சொல்லுது உங்களுக்கு அந்த காட்சியை பாரு, அங்கே ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னு சொல்லுது, ஆனால் அதை நீங்கள் கருதவே மாட்டேங்கிறீங்களே. கட்டும் செட்டுமா இறை உணர்வோடு நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோங்கிறத பெருமையாக சொல்கிறீங்க, ஆனால் கண் காண்கின்ற அந்த காட்சி, உங்களுடைய சிந்தனை மனசு சொல்கின்ற அந்த காட்சியை ஒரு பொருட்டாவே நீங்கள் மதிக்க மாட்டேங்கிறீங்க. அடுத்த குற்றச்சாட்டு பாருங்க. பட்டோடே பணியோடே திரிகின்றீர், தெருவில் பசியோடே வந்தாரை பார்க்கவும் நேரீர். பட்டு பகட்டு எல்லாத்தோடையும் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க, ஆனால் தெருவில் பசியோடு வர்ற ஒருத்தரை நீங்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. அப்படின்னா உங்களுடைய பட்டால், உங்களுடைய பகட்டால், உங்களுடைய கருத்தால், உங்களுடைய சிந்தனையால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. பசியோடு வருகின்ற அவருடைய வயிற்று பசியை தீர்த்தீர்களானால் அதுதான் இறை உரைகின்ற ஒரு தலம், அதுதான் இறை உரைகின்ற ஒரு கருவறை. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு சிந்தனை பாருங்க. அப்படின்னா எல்லாரும் பித்து பிடித்து அலைந்து கொண்டிருக்கிறோம். அந்த பித்தை தெளிவிக்கின்ற ஒற்றை மருந்து எது என்றால் பசித்தவர்களின் வயிற்றில் உணவை கொண்டு சேர்ப்பது என்பது மட்டும்தான். அதற்கு என்ன செய்யணும்னு அவர் சொல்றார் பாருங்க. கொட்டோடே முழக்கோடே கோலம் காண்கின்றீர், குணத்தோடே குறிப்போடே குறிப்பதை குறியீர். இப்படி கொட்டி முழக்கி நான் இப்படி ஆக்கணும் அப்படி ஆக்கணும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க, சரி அதையெல்லாம் விட்டுருங்க. ஒரே ஒரு தத்துவத்தை கொடுக்கிறார் நமக்கு, ஒரு 8 எழுத்து மந்திரம், 8ஓடு கூட சேர்த்து 2 சேர்த்து 10 எழுத்து மந்திரம் என்று சொல்கிறார். அது என்ன 10 எழுத்து மந்திரம்? அவர் சொல்றார் பாருங்க. 8ஓடே 2 சேர்த்து எண்ணவும் அறியீர், எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே. 8ஓடே 2 சேர்த்து எண்ணவும் அறிகீர். உங்களுக்கு 8 கூட 2 சேர்த்தா 10, 10 எழுத்துள்ள ஒரு வார்த்தையை நீங்கள் அறிஞ்சிக்கவே இல்லையே. அது என்னது 10 எழுத்துள்ள வார்த்தை? நம்முடைய வள்ளல் பெருமானுக்கு பின்பு அந்த வார்த்தை இப்போது உலகில் நிலை பெற்றிருக்கிறது. சத்திய சன்மார்க்கம். எண்ணி பாருங்க. ச இத்திய ச இன் மா இர் க இம் 10 எழுத்து. இந்த சத்திய சன்மார்க்கம், சத் என்றால் சத்திய சன்மார்க்கம், சன்மார்க்கம், அன்பின் வழியது உயிர்நிலை என்று சொல்லுகின்ற அந்த மார்க்கம், அது ஒன்று மட்டும்தான் உலகை உய்விக்கும், உலகோரை உய்விக்கும், நாம் வாழ்கின்ற அர்த்தத்தையும் நமக்கு கொடுக்குமே தவிர பட்டு பகட்டு பூஜை புனஸ்காரம் இது எதுவுமே நமக்கான அர்த்தத்தை கொடுக்காது. தெருவில் பசியோடு வந்தாரை பசி தீர்க்கின்ற அந்த நல்ல மனசு மட்டும்தான் இறை வாழ்கின்ற ஒற்றை தலம் என்று நமக்கு சொல்லி தருகிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். எனவே இனிமேலிருந்து புதிதாக தத்துவங்களை மனப்பாடம் செய்வதை விட அந்த 8ஓடு 2 சேர்த்த ஒரு வார்த்தை இருக்கிறது அல்லவா, 10 எழுத்து கொண்ட அந்த சத்திய சன்மார்க்கம், அதை நம்முடைய இலக்காக, நம்முடைய அடையாளமாக, நம்முடைய அறமாக நாம் வைத்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு பாடல் பாருங்களேன். ஆடாதீர் சற்றும் அசையாதீர், வேறொன்றை நாடாதீர், பொய் உலகை நம்பாதீர், வாடாதீர் சன்மார்க்க சங்கத்தை சார்வீர், விரைந்து இனி இங்கு என் மார்க்கமும் ஒன்றாமே. தெளிவாக சொல்லிட்டார். ஆடாதீர், அசையாதீர், ஓடாதீர், குழம்பாதீர், எதுவுமே தேவையில்லை. சத்திய சன்மார்க்கம் என்கின்ற அந்த நிலையை அடைந்து விட்டால் அது ஒன்றுதான் வாழ்க்கைக்கான அடையாளம். யோசிச்சு பாருங்க. அந்த சத்திய சன்மார்க்கம்ங்கிறது எதை குறிக்குது? அன்பை குறிக்குது. மற்றவர்களின் வயிற்று பசியை தீர்க்கின்ற அந்த அமுதத்தை குறிக்கிறது என்றால் அன்பு செய்கிறது அது கஷ்டமா? அது ஒன்றுதானே மனிதர்களின் அடையாளம். மனிதர்களின் அடையாளம் என்று சொல்வதை விட உயிர்களின் அடையாளம். விலங்குகள் கூட அன்பு செய்கின்றன, பயிர்கள் அன்பு செய்கின்றன, பறவைகள் அன்பு செய்கின்றன, மரங்கள் அன்பு செய்கின்றன, பூக்கள் பூக்கின்றனவே, அது செடிகள் நமக்கு கொடுக்கின்ற அன்பின் அடையாளம் தானே. மரத்தில் கனிகள் காய்க்கின்றது, அது மரங்கள் நமக்கு கொடுக்கின்ற அன்பின் அடையாளம் தானே. காற்று அன்பின் அடையாளம், சூரியன் அன்பின் அடையாளம் என்னும்போது நாம் பிற உயிர்களிடம் அன்பு செலுத்த வேண்டியது என்பதும் நிச்சயமான ஒன்று தானே. அதை செய்ய மறுப்பது என்பது
மனித வாழ்க்கையின் அடையாளமாக இருந்துவிட்டால் அது தவறு. அதை தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். எனவே இனிமேலிருந்து அந்த 10 எழுத்து மந்திரம், சத்திய சன்மார்க்கம் என்கின்ற அந்த 10 எழுத்து மந்திரத்தை தினம் தினம் உச்சரிப்போம். அதை தாண்டி தெருவில் பசியோடு வருகின்ற ஒருவருக்கு நாம் ஒரு கைப்பிடி உணவை கொடுத்தால் அதுதான் இறை தரிசனம் என்று நமக்கு சொல்லித் தருகிறார். ஒரு குழந்தைக்கு சொல்லித் தருவதை போல் நிச்சயமாக இந்த இறை தரிசனத்தை நாம் அத்தனை பேரும் தினமும் 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 பெற வேண்டும். அது ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையின் இலக்காக இருக்க முடியும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.